ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லுக்மான் ரெசிபி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் பருப்பு, 200 கிராம் முள்ளங்கி, 150 கிராம் தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, கடுகு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன், புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன், அதையும் வச்சுக்கிறேன். கொத்தமல்லி தழை, இதுதான் சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முள்ளங்கி சாம்பாருக்கு தனியாக தான் காய வச்சு வேக வச்சு போடணும்லாம் இல்லை, ஒன்றாவே காய வேக வச்சு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நான் இப்போ குக்கரில் ஆல்ரெடி பருப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான குக்கரில் என்ன வேக வைக்கிங்கிற தேவையானது மட்டும் சொல்கிறேன். 150 கிராம் பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க, தக்காளியை போட்டுக்கோங்க, அதுலேயே காயும் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம், இந்த சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், பெருங்காயத்தூளையும் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது இது மட்டும்தான். இதாவது குக்கரில் வேக வைக்கிறதுக்கு இது மட்டும் போதும். மஞ்சத்தூள் போட்டு 1.5 செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். சில பேர் திக்காக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி 3 விசில் போட்டு குக்கரை மூடி வச்சுருக்கேன். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கும் ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் காஞ்சதும் நல்லா எண்ணெய் காஞ்சி சூடாகட்டும். அப்போ தான் நம்ம கடுகெல்லாம் போட்டாலுமே அது நல்லா வெடிச்சு வரும். எண்ணெய் காயாமல் போட்டோம்னா எதுவுமே வெடிக்காது. ஓகே, ஓரளவுக்கு இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் கடுகு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கடுகு அதில் போட்டுக்கிறேன். நல்லா கடுகு பொரியட்டும். நம்ம உப்பு சேர்க்கலை காய் வேக வைக்கும் போது. இப்போது சேர்த்தாலுமே அது நல்லா தான் இருக்கும். சில பேர் உப்பு சேர்ப்பாங்க. நான் உப்பு சேர்க்கலை, தனியாக தான் சேர்ப்பேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வேக பொரியட்டும். வரமிளகா ஒரு கொத்து எடுத்து வச்சுல, அதையும் போட்டு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தால, பெரிய வெங்காயம், அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்லா கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சை வாசம் அடிக்கும் சாம்பார். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நாங்கள் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். சாம்பார் தூள் எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுங்க. கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும். மசாலா நல்லா எண்ணெயிலே வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம தனியாக குக்கரில் பாயில் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதிக்கட்டும். கொதிக்க நம்ம உப்பு போடவே இல்லைன்னா அந்த உப்பு எடுத்து இப்போ போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ சாம்பார் நல்லா ஏன்னா நம்ம பாயில் பண்ண அந்த இதெல்லாம் புளி தண்ணியெல்லாம் ஊற்றும் போது ஒரு 2 கொதியாவது கொதிக்கணும். கொதிச்சா தான் அந்த எசன்ஸ் எல்லாம், அந்த புளியோட எசன்ஸ்லாம் இறங்கி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் சாம்பார். இப்போ ஓரளவுக்கு கொதிக்கிற பக்கத்துக்கு வந்துருச்சு. இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கொதிக்குது. இப்போ நான் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த மசாலாஸ்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ போடுறேன் பாருங்கள். போட்டு இதை நல்லா கலக்கி விட்டு இதையும் ஒரு கொதிக்க விட்டு இதையும் நல்லா ஒரு கொதிக்க விட்டணும். நான் மல்லித்தூள் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அந்த மல்லித்தலையும் நம்ம நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிக்க வரணும். இன்னும் கொதிக்கலை. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் கடைசியாக போட்டு இறக்கிக்கலாம். மல்லித்தலை போட்டிருக்கேன். மல்லித்தலை போட போகிறேன். போட்டு இறக்கியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தலை போட்டு இறக்குனா ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மலன்னு கொதிக்குது. நம்ம மொத்த கொத்தமல்லி போட்டு சாம்பார் சரியான பக்குவத்துக்கு வந்துச்சு, இறக்கிடலாம். இப்போ இறக்கியாச்சு சாம்பார். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.